ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி திரைப்படத்தின் டைட்டில் டீசரில் தன்னுடைய இசையை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் திரையுலகின் டாப் இயக்குனர்களுள் ஒருவராக இருப்பவர் லோகேஷ் கனகராஜ். வெகு சில படங்களை இயக்கியிருந்தாலும் அனைத்தையும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக்கியுள்ளதால் இவருக்கு நடிகர் ரஜினிகாந்தை வைத்து படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இப்படத்தின் முதல் போஸ்டர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வெளியானது. இதில் நடிகர் ரஜினிகாந்த் இரு கைகளிலும் கைகடிகாரத்தால் ஆன விலங்கை கட்டியிருப்பது போன்ற புகைப்படம் இடம்பெற்றிருந்தது. மேலும் படத்திற்கு கூலி என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அதுமட்டுமின்றி சமீபத்தில் அந்த படத்தின் அறிமுக வீடியோ ஒன்று வெளியானது. அதில் இளையராஜா இசையமைப்பில் ரஜினிகாந்த் நடித்த தங்கமகன் படத்தில் இடம்பெற்ற பாடலை அனிருத் பயன்படுத்தியிருப்பார். இதற்கிடையில் சமீபத்தில் தான் இசையமைத்த பாடல்கள் முழுவதும் தனக்கு தான் சொந்தம் என்றும் தனது பாடல்களை அனுமதி இல்லாமல் மேடைகளில் பாடக்கூடாது என்றும் மற்ற படங்களில் பயன்படுத்தக் கூடாது என்றும் அதற்கு உரிய காப்புரிமையை செலுத்திவிட்டு பயன்படுத்தலாம் என கூறி வரும் இளையராஜா தற்போது சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளார். இந்நிலையில் ரஜினிகாந்த் நடித்து வெளியான தங்கமகன் படத்தில் இளையராஜா இசையமைப்பில் வெளியான வா வா பக்கம் வா என்கிற பாடலை எந்த ஒரு முறையான அனுமதியும் இல்லாமல் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்க உள்ள கூலி படத்தின் அறிமுக வீடியோவுக்கு பயன்படுத்தி இருப்பதாகவும் உரிய அனுமதியை பெற வேண்டும் அல்லது அந்த டீசரில் இருந்து அந்த பாடலை நீக்க வேண்டும் என அதிரடியாக சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு நோட்டீஸை இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பு அனுப்பி இருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. அவ்வாறு செய்யாத பட்சத்தில் சட்டரீதியான நடவடிக்கை எடுக்க தனக்கு அனைத்து உரிமைகளும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.